மதுரை தெற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் புதூர் பூமிநாதனை ஆதரித்து அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் முன்வைத்த முக்கிய கருத்துக்கள், தமிழகத்தில் குற்றங்கள் நடந்தாலும் காவல்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்ட அவர், ஆசியாவிலேயே டெல்லியில்தான் அதிகமான குற்றங்கள் நடப்பதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழகம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். 2019 முதல் 2026 வரை ஆகியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமையாதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், தமிழகத்தை புறக்கணிக்கும் பாஜகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றார். அதிமுக தற்போது பாஜகவின் கிளைக்கழகமாக மாறிவிட்டதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவின் பி டீமாக செயற்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் மட்டும் முக்கிய அதிகாரிகள் மாற்றப்படுவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக குற்றம் சாட்டினார். முடிவில் மதுரை தெற்கு தொகுதியில் பட்டா பெற்றுத்தந்தது முதல் டிஎம்எஸ் சிலை அமைத்தது வரை பல்வேறு பணிகளை செய்துள்ள புதூர் பூமிநாதன் மீண்டும் வெற்றி பெறுவார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரீதியான ஒரு விவாதங்கள் இருக்கலாம், அதுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்லலாம், ஒரு மறுப்பு கருத்து சொல்லலாம், எதிர்கருத்து சொல்லலாம். இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம அரசியல் இருக்கணும்னு என்னுடைய கருத்து. தனிப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட முறையாக அவரை பற்றி ஒரு அவதூறுகளை சொல்கிறதோ இருக்கக்கூடாது. அது முக்கியமாக உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள்கிட்ட தான் அது ஆரம்பிக்கணும். அது ஒரு அரசியல் ஒரு இயக்கமோ தலைவரோ அதை போட்ட தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல் கொடுத்தாருன்னா அதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. அதை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்கிற என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அரசியல் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனம் தவிர்த்து கருத்தியல் ரீதியான சித்தாந்த ரீதியான மக்கள் சார்ந்த அந்த கோரிக்கைகள், அந்த மக்கள் எழுப்புகின்ற அந்த கேள்விகள், அதை சார்ந்த ஒரு விவாதமாக தான் அரசியல் மேடைகள் இருக்கணும் என்னுடையது. ஆனால் சமீப காலமாக அது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அந்த ஒரு கலாச்சாரம் பின்பற்றுறது கிடையாது. தனிநபர் தாக்குதல் மலிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது இன்னைக்கு ஒரு அன்றாட தான் நமக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சு. நாங்கள் பிஜேபியோட தானே கூட்டணி வச்சிருக்கோம், நாங்கள் வந்து பாகிஸ்தானோட அது அதிமுக பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சாரத்தை அவர் வச்சிருந்தாரு, நாங்கள் பாஜக அவர் சொல்லும் போதே மதவாத பாஜக கூட நாங்கள் கூட்டணி சேர்ந்தது தவறு, நீங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் அதில் நாங்கள் பாஜக ஆதரித்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தவறுன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன நெருக்கடின்னு தெரியல,